மரணாதா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேச போகிற வார்த்தை என்னன்னா, இது ஒரு எச்சரிப்பின் சப்தம். கர்த்தர் உங்களோடு ஒரு எச்சரிப்பை சொல்ல போகிறார். நீங்க அதெல்லாம் கவனமா கேட்டுக்கொண்டு அதற்கு உங்களை நீங்களே ஆயத்தமாக்கிக் கொள்ளுங்கள். நமக்கு முதலாவது வாழ்கிற காலத்தை குறித்த ஞானம் நமக்கு வேண்டும். என்ன காலகட்டத்துல வாழ்கிறேன், என்ன காலகட்டத்துல இருக்கிறேன், இந்த காலகட்டத்துல நான் எப்படி செயல்படணும், என்ன செய்யணும், என்ன போகணும். பாருங்க, நமக்கு ஒவ்வொரு காலத்திலும் எப்படி நடந்து கொள்ளணும் தெரியும். வெயில் காலம் வந்தா அதற்கு தகுந்த மாதிரி நம்ம ஆயத்தமாக்கி கொள்ளுகிறோம். மழைக்காலம் வரும்பொழுதோ பனிக்காலம் வரும்பொழுதோ அதற்கு தகுந்த மாதிரி நம்மளை ஆயத்தமாக்கி கொள்கிறோம். அதற்கு தகுந்த உடையா இருக்கட்டும், வீடை சரி பண்றதா இருக்கட்டும், உணவா இருக்கட்டும், எதுவாகனா இருக்கட்டும். அப்ப அந்தந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி நாம் மாற்றிக் கொள்ளுகிறோம் அல்லவா? அது அந்த ஞானம் நமக்கு நன்றா இருக்கிறது. அதே போல இப்போ வாழ்கிற காலகட்டம் எப்படிப்பட்டது, இந்த காலகட்டத்துல நான் எப்படி நடந்து கொள்ளணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இதை குறித்த ஞானம் முதலாவது நமக்கு இருக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், இது கடைசி காலம். நீங்கள் கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய வருகை இதோ வாசற்படியில இருக்கிறது. இன்றைக்கோ நாளைக்கோ கர்த்தருடைய வருகை அவ்வளவு சமீபத்தில் இருக்கிறது. அதற்கு உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. வருகையை எல்லா ஜனங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆண்டவர் 2000 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. வர இடத்துல எல்லாம் வருகை குறித்து சொல்றாங்க. ஆனா இன்னும் வந்த பாடு இல்லையே. வரும். வசனம் சொல்லுகிறது, நோவாவின் காலத்துல எப்படி நடந்ததோ மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் அப்படியே நடக்கும். நோவாவின் காலத்துல எப்படி இருந்தது கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன். அதனாலதான் ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22:12. ஏசப்பா சொல்றாரு, சீக்கிரம் வரப்போறேன், ரொம்ப சீக்கிரமா வரப்போறேன். நீங்க நினைப்பதை பார்க்கலும் அவர் வெகு சீக்கிரமாய் வரப்போகிறார். உங்களை நீங்கள் அதற்கு தயார் செய்து கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் அதற்கு ஆயத்தமாக்கி கொள்ளுங்கள். கர்த்தர் வருகை ரொம்ப சமீபம். அலட்சியப்படுத்தாதீர்கள். சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, எதுவுமே மாறல. இல்ல, அவருடைய வருகை ரொம்ப 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 சமீபத்துல இருக்கு. உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்கள், உலக ஜனங்கள், ஆயத்தமாக்காத ஜனங்கள், அவர்கள் எல்லாம் பார்த்துக்கொண்டு உங்கள் ஆத்துமாக்களை நீங்களே கரைப்படுத்திக் கொள்ளாதீர்கள். கர்த்தருடைய வருகை இதோ வந்து விட்டது. உங்கள் ஆத்துமாக்களை இதற்கு ஆயத்தமா வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நீண்ட எக்கால சப்தம் உங்கள் காதுகளிலே தொனிக்கும். அது தொனிக்கும் பொழுது ஒரு இமைப்பொழுதிலே நீங்கள் எல்லாம் மறுரூபமாக்கப்படுவீர்கள். அதற்கப்புறம் ஆண்டவரோடு கூட இருப்போம். முதலாவது மரித்தவர்கள் எழும்புவார்கள். அதற்கப்புறம் உயிரோடு இருக்கிற நாம் அவரை எதிர்கொண்டு போவோம். கர்த்தருடைய வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவருடைய வருகை ரொம்ப சமீபம். இது கடைசி காலம். நீங்க உங்க நேரத்தை உலக ஜனங்கள் போல வாழ்வதற்கு நேரம் அல்ல. மற்றவர்களை குறை சொல்லவோ, மற்றவர்கள் பேசுறது சரியா தப்பா, இது என்ன அது என்ன குறை சொல்வதற்கோ, மற்றவர்கள் பேசுறதுக்கு மார்க்படோ நமக்கு டைம் இல்ல. நம்ம தேவனுடைய வருகைக்கு நம்முடைய ஆத்மாவை ஆயத்தமாக்கி கொள்ளணும். உங்களுடைய மனம் புதிதாக இருந்தாலே மறுரூபம் ஆகிறீர்கள்னு வசனம் சொல்லுகிறது. அப்ப அவருடைய மனசு புதுசாக்கணும். மனசுதான் மறுரூபம் ஆகிறதுக்கு உதவி செய்ய போகிற ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்ப அவருடைய இறுதியை தான் நம்மை மறுரூபமாக்க போகிறது. கவனமா இருங்கள். தேவனுடைய எக்கால சப்தம் கேட்கும். அதற்கு ஆயத்தமா இருக்கிற ஜனங்கள் காதுகளிலே மாத்திரம் கேட்கும். 2 பேர் வயல்ல இருப்பாங்க, 2 பேர் படுக்கையில இருப்பாங்க, 2 பேர் மாவரைத்து கொண்டிருப்பார்கள். 2 பேரும் எல்லாம் போக மாட்டாங்க. யாராவது ஒருத்தவர்கள் தான். அப்போ அதற்கு நம்ம எந்த அளவுக்கு ஆயத்தமாக இருக்கணும் யோசித்து பாருங்க. கர்த்தருடைய வருகையில நம்ம காணப்படணும். அதற்காக தானே இவ்வளவு வருடமா நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். ஏதோ சும்மா இருந்து விட்டு போவதற்கா, மற்றவர்களை போல வாழ்வதற்கா, நரகத்திற்கு போவதற்கா? இல்ல, நரகத்திற்கு போவதற்கு ஏன் நம்ம இயேசுவை தெரிந்து கொள்ளணும், அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளணும்? அவரை எதுக்கு நமக்கு வேணும்? இல்ல, நாம் பரலோகத்தின் வாசிகள். நம்முடைய சிட்டிசன்ஷிப் பரலோகத்துல இருக்கு. நமக்கான எல்லா காரியமும் பரலோகத்துல இருக்கு. கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் இங்கே வைத்திருக்கிறார். நாம் பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். நாம் அவருடைய குமாரரா இருக்கிறோம். நம்ம எப்பேற்பட்ட பிள்ளைகளாய் செயல்படணும். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் கரை திரை பிழை இல்லாமல் தேவனுக்கு முன்பாக அது உத்தமமாய், அது சரியாய், அது குறைவில்லாமல் இருக்கணும். பரலோகத்துல நீங்க ஜஸ்ட் சர்ச்சுக்கு வர்றதுனாலயோ, ஜஸ்ட் நீங்க கிறிஸ்டியன் உங்க பேரை சொல்றதுனாலயோ பரலோகத்துல ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பரலோகத்திற்குன்னு ஒரு கணக்கு இருக்கு. பரலோகத்தின் கணக்கின்படி இருக்கிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள். பூமியில இருக்கிற வண்ணமா பரலோகத்துல உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பூமியுடைய கணக்கு வேற, பரலோகத்துடைய கணக்கு வேற. இங்க இருக்கிற மனுஷங்களுடைய சிந்தை வேற, பரலோகத்துல இருக்கிற கிறிஸ்துடைய சிந்தை வேற. இங்க இருக்கிற ஜனங்களுடைய வாழ்வாதாரம் வேற, வாழ்க்கை வேற, வாழ்க்கை முறைகள் வேற. பரலோகத்துல இருக்கிற வாழ்க்கை முறை கம்ப்ளீட்டா வேற. இங்க அதுக்கு அப்படி ஆப்போசிட்.
அப்ப தேவனுடைய வருகைக்கு நாம் எந்த அளவுக்கு ஆயத்தமா இருக்கோம், அவனுடைய சமூகத்துல எந்த அளவுக்கு நாம் காணப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும், ஒரு விஷயம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்முடைய ஆண்டவர் பெரியவர், நம்முடைய ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்வார், நம்முடைய ஆண்டவர் பராக்கிரமம் செய்வார். எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய வருகைக்கு உங்களை நீங்கள் தேவன் ஆயத்தமாக்க சொல்றார். அது எப்ப வரப்போகுது? அது இன்னும் வர டைம் ஆகும். நான்லாம் செத்து அதுக்கப்புறம் வரும். யாரு சொன்னா? இல்ல, அவருடைய வருகை சமீபம். புத்திசாலி பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தைகளை பிரத்யட்சமாய் நம்மோடு கூட இருக்கும் பொழுது வருகைக்கு ஆயத்தமாகாமல் இருந்தால் நம்மை விட முட்டாள்கள் வேற யாராவது இருக்க முடியுமா? இல்ல. நாம் தேவனுடைய வருகைக்கு நம்மை நாம் ஆயத்தமாக்கி கொள்ளணும். நிர்விசாரமா இருக்காதீர்கள். நீங்கள் தேவனுடைய வருகையில காணப்படணும். அதுதான் கர்த்தருக்கு பிரியம், கர்த்தருக்கு தேவை. உங்களுடைய ஆத்மா உங்களுக்கு முக்கியம். தேவனுடைய வார்த்தையை சொல்றோமே தவிர நீங்க யாரு எங்க இருந்து இருக்கீங்க தெரியாதானே. உங்க ஆத்மா உங்களுக்கு முக்கியம் இல்ல, என் ஆத்மா எனக்கு முக்கியம். அதே போல உங்களுடைய ஆத்மா உங்களுக்கு முக்கியம். நோவாவின் காலத்துல எப்படி நடந்தோ மனுஷகுமாரன் வரும் காலத்துல அப்படியே நடக்கும் வசனம் சொல்லுது. நோவாவின் காலத்துல எப்படி நடந்தது? பெரிய மழை வரப்போகுது, வானத்தின் மதங்கள் பூமியின் ஊற்றுக்கங்கள் எல்லாம் உடைக்கப்பட போகுது, இதெல்லாம் நடக்க போகுதுன்னு நோவாவுக்கு தெரியும். தெரிந்தவர் எல்லோருக்கும் பிரசங்கித்தார், யாருமே கேட்கல. அவருடைய கண்களுக்கு, எல்லா ஊர் ஜனங்கள் கண்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய பேழையை கட்டினார். அவர்கள் பார்த்தார்கள், ஆனால் அவர்களுக்கு உணர்வில்லை. என்ன உணர்வில்லை? அதற்கு தன்னுடைய சிந்தையை அதன் மேல சாய்க்கல, தன்னுடைய எண்ணத்தை அதன் மேல வைக்கல, அது குறித்து யோசிக்கல, அது குறித்து எதுவுமே செய்யல. அப்ப இப்பேற்பட்ட ஜனங்கள் இருக்கும் பொழுது எப்படி அவர்களால அந்த மழை குறித்து யோசிக்க முடியும்? எப்படி அவர்களால ஆயத்தமாக முடியும்? எதுவுமே செய்ய முடியாது. அவர்களுடைய சிந்தை முழுக்க பொய் சொல்றான், என்ன பண்ணுனே தெரியாம பண்றான், இது எப்படி வானத்துல இருந்து தண்ணி ஊத்துமா, இது எங்கேயாவது யாராவது கேள்விப்பட்டிருக்காங்க, இப்படித்தானே யோசித்திருப்பார்கள். அதற்கு முன்பாக அந்த ஜனங்கள் மழையை பார்த்ததே இல்லை. அப்ப நோவா பிரசங்கிக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு மழை வரப்போது, இந்த மாதிரி தண்ணீர்னால் பூமி நிறைத்தல்ல போடுறது, நீங்க எல்லாம் ஆயத்தமாக்கிக் கொள்ளுங்க, அதற்காக தான் பேழை கட்டிக் கொள்கிறோம். அது என்னைக்கு வரும்னு தெரியாது. எக்ஸாக்டா ஆண்டவர் நோவா கிட்ட சொல்ல, இந்த தேதியில இன்னைக்கு மழை வரும் அப்படின்னு ஆண்டவர் எதுவுமே சொல்லல. 100 வருஷம் கிட்டத்தட்ட அவர் பேழை கட்டினார். 1 இல்ல 2 இல்ல 100 வருஷம். யோசித்து பாருங்க. 100 வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமா அவர் பேழையை கட்டி கொண்டே இருப்பார்கள். அப்ப எல்லா ஜனங்களும் பார்த்துப்பார்கள். 100 வருஷம் கிட்டத்தட்ட மேக்சிமம் எல்லா ஜனங்களுக்கும் அந்த செய்தி தெரிஞ்சிருக்கும். வேற வேற ஊர்களுக்கு எல்லாம் அது பரவி இருக்கும். ஜனங்கள் ஒவ்வொருத்தவங்களும் பேசிக்கொள்வார்களே, இப்படி கட்டிட்டு இருக்கான், இப்படி வரப்போதான், அப்படி வரப்போதான் என்னென்னமோ பேசியிருப்பார்கள். பேசினார்கள், கேள்விப்பட்டார்கள், அதோடு முடித்து விட்டார்களே தவிர அதற்கு எந்த ஒரு ஸ்டெப்புமே அவங்க எடுக்கல. இப்படி சொல்றானே, இவ்வளவு பெரிய லைக் அந்த பேழை எவ்வளவு பெருசு இருக்கும் யோசிச்சு பாருங்க. சின்ன பிழையெல்லாம் இருக்காது. கப்பல்ல கடல்ல வச்சு கட்டினா, அந்த ஷோர்ல வச்சு கட்டினா ஒரு நியாயம் இருக்கு. அவர் வீட்டுக்கிட்ட வச்சுதான் கட்டியிருப்பாரு. இவ்வளவு பெரிய கப்பலை எதுக்கு கட்டணும்? அதுக்கு முன்பாக ஜனங்கள் அதை குறித்து யோசிக்க கூட இல்லை. அதுவும் இல்லாம இவர் நீதி குறித்து பிரசங்கிக்கிறார். நீதியை குறித்து பிரசங்கிக்கிறார் என்ன? மனம் திரும்புகள்னு சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி மழை வரப்போது, துன்மார்க்கள் எல்லாம் அழிய போறாங்க, அவர் ஏதோ சொல்லியிருப்பாரு. அதற்காக இந்த பேழை நாங்க கட்டுறோம், இதுல எல்லாம் நம்ம போய் பத்திரமா இருக்கலாம் அப்படின்னு எல்லாமே சொல்லியிருப்பாரு. அவருக்கு தெரிந்த எல்லாவற்றையுமே சொல்லியிருப்பாரு அந்த மனுஷன். ஆனா யாருமே அதற்கு செவி சாய்க்கவே இல்லை. வசனம் சொல்லுது, அவர்கள் உணர்வில்லாத இருந்தார்கள். காரியங்களை செஞ்சாங்க, பெண் கொடுத்தாங்க, பெண் எடுத்தாங்க. வசனம் சொல்லுது, வெள்ளம் வந்து தங்களை வாரிக்கொண்டு போக மட்டும் அவர்கள் உணர்வில்லாதிருந்தார்கள். அவர்கள் கிட்ட அந்த பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? அவர்கள் கிட்ட சுத்தமா உணர்வு. என்ன உணர்வு இல்ல? இவன் சொல்றானே என்ன ஏதுன்னு யோசிக்கணும். நோவா இப்படி ஏதோ ஒரு பெரிய பேழையை கட்டுறானே, சரி என்னன்னு பாக்கலாம், என்னன்னு கவனிக்கலாம், இதெல்லாம் அவர்கள் எதை குறித்துமே யோசிக்கவே இல்லை. உணர்வு இல்லை. இப்ப வருக வருக வருகன்னு எல்லோரும் கத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனா வருகைக்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? இன்றைக்கு வருகை வந்து அதுல நீங்க காணப்படுவீர்களா? உங்களுடைய ஆத்மா பரிசுத்தமா இருக்கா? உங்க ஆத்மா வருகைக்கு ஆயத்தமா இருக்கா? இல்ல நான் இன்னும் கொஞ்சம் ஆயத்தமாகணும், இல்ல இப்பெல்லாம் வருகை வராது அப்படின்ற நிலைமை இருக்கீங்களா? இல்ல, வருகை சமீபம். நீங்கள் நினையாத நாழிகையில ஆண்டவர் வந்தா என்ன செய்வீர்கள்? கைவிடப்பட்ட நிலைமையில என்ன செய்வீர்கள்? ஜாகிரதையா இருங்கள். உலகத்திலே வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆயத்தமாக்குறதுல ரொம்ப ஞானவான்களா நாம எல்லாம் இருக்கிறோம். நீங்க யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு நீங்க உழைக்கிறது எதற்காக? நாளைக்காக தான். வேலைக்கு போறீங்க, சம்பளம் வாங்குறீங்களா? சம்பளம் எப்படி தருவார்கள்? சம்பளம் கொடுத்துட்டு இந்த மாசம் முழுக்க நீ உழைன்னு சொல்லுவாங்களா? நீங்க உழைத்ததுக்கு அப்புறம் சம்பளம் கொடுப்பாங்களா? நீங்க வேலை பார்த்து ஒரு 30 நாள் வேலை பார்த்து அதுக்கப்புறம் அடுத்த மாசம் ஸ்டார்டிங்ல நீங்க 30 நாள் வேலை பார்த்ததுக்கான சம்பளத்தை கொடுப்பாங்க. அப்போதாவது நீங்க உழைக்கிறீர்கள், அதுக்கப்புறம் தான் சம்பளம் கிடைக்கிறது. அப்போ நீங்க எதற்காக அந்த 30 நாள் உழைச்சிங்க? எந்த நம்பிக்கையில உழைச்சிங்க? எதிர்காலத்துல சம்பளம் வரும் தானே. அப்ப மனிதர்கள் நம்ம எப்படின்னா எதிர்காலத்திற்காக இப்பவே ஆயத்தமாக கூடிய ஜனங்கள் தான் நம்ம. என்னைக்குமே நீங்க உழைக்கிறது எப்பவுமே இன்னைக்கு நாளுக்காக நீங்க உழைக்க மாட்டீங்க, எதிர்காலத்துக்காக தான் உழைப்பீர்கள்.
நாளைக்கு வேணும், இன்னைக்கு உழைச்சாதான் நாளைக்கு இது கிடைக்கும், இன்னைக்கு இதை செஞ்சாதான் நாளைக்கு கிடைக்கும். எல்லாமே எதிர்காலத்தை குறித்து சிந்தித்து கொண்டுதான் செயல்படுவோம். ஞானமான செயல்பாடுதான், ஞானமாய் நடந்து கொள்கிறோம், இதெல்லாம் சரிதான். அப்போ வருகையும் வரப்போகுது, அதற்கு உங்களை நீங்கள் ஆயத்தமாக்கி கொள்ளணும்ல. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கே நம்ம எவ்வளவு ஆயத்தம் செய்கிறோம் பாருங்க. எக்ஸாம்ஸ் எழுதுறோம், டஃப்பான எக்ஸாம்ஸ் நிறைய இருக்கு. இந்தியால டஃபஸ்ட் எக்ஸாம் வந்து யூபிஎஸ்சி. அதற்கப்புறம் நீட், ஜேஇ, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. இந்த நீட் ஜேஇன்னு எடுத்துக்கோங்களேன், அந்த எக்ஸாம் வெறுமே 3 hours தான், 3 மணி நேரம் தான் அந்த எக்ஸாம் எழுதுவாங்க. ஆனா அதற்கு எவ்வளவு நேரம் ஆயத்தமாக்குறாங்க. பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல எழுதுறாங்க. நீங்க என்ன எக்ஸாம்ஸ் வேணா, பேங்க் எக்ஸாம்ஸா இருக்கட்டும், கேட் எக்ஸாம்ஸா இருக்கட்டும், எந்த எக்ஸாம்ஸ் வேணா எடுத்துக்கோங்க, எல்லாமே ஒரு 3 மணி நேரம் தான் எழுதுவோம். 3 மணி நேரம் தானே எழுதுவோம். ஆனா அந்த 3 மணி நேரம் பரீட்சைக்கு எவ்வளவு நேரம் ஆயத்தமாக்குறோம். நீட் எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் சொல்லவே தேவையில்ல. அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ராசஸே 1 வருஷம், அதற்கு ப்ரிப்பரேஷன் 1 வருஷம். அப்போ கொஞ்சம் எக்ஸாம், அந்த எக்ஸாம் ஒரு 7 எக்ஸாம்ஸ் இருக்கு. ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூன்னு 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. அதுலயும் 7 எக்ஸாம்ஸ் இருக்கு. அதுக்கும் 3 hours ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்போ ஒரு கொஞ்ச நாளுக்காக அவங்க எத்தனை வருஷம் ஸ்பெண்ட் பண்றாங்க தெரியுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, இத்தனை அட்டம் பண்ண, 5 attempt, 6 attempt, 7 attempt, கடைசி அட்டம்ப்ட்னா அத்தனை வருடம் அதிலே அவர்கள் செலவு செய்திருக்கார்கள். நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஜஸ்ட் 3 ஹவர்ஸ்க்கு எவ்வளவு ப்ரிப்பரேஷன். 1 hour கம்ப்ளீட்டா ப்ரிப்பேர் பண்ணும், டே அண்ட் நைட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, தூக்கம் இல்லாம ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அவ்வளவு ப்ரிப்பரேஷன் போகும். வெளியே வந்து ஃப்ரெண்ட்ஸோட லைக் மேக்ஸிமம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போக மாட்டாங்க, எது ஒன்றுக்குமே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டார்கள். முழுக்க 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 24 மணி நேரமும் அந்த எக்ஸாமுக்காகவே. தூங்குறது கூட படிக்கிறதுக்காக தான். இப்ப கொஞ்சம் தூங்குனாதான் கொஞ்சம் நல்லா படிக்க முடியும், அதை கூட அந்த படிப்புக்காக தான் செயல்படுவாங்க. ஏன் தெரியுமா? அந்த 3 மணி நேரம் பரீட்சைக்காக கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரங்கள் அவர்கள் செலவு செய்கிறார்கள். இத உலகத்துல நீங்க என்னன்னு சொல்வீங்க? முட்டாள்தனம் சொல்வீங்களா? வெறும் 3 மணி நேரம் தானே பரீட்சை எழுத போற, இதுக்கு எதுக்கு 1 வருஷம் இத்தனை மணி நேரம் செலவு பண்ணும்? 3 மணி நேரம் பரீட்சைக்கு கணக்குப்படி பார்த்தா ஒரு 6 மணி நேரம் செலவு பண்ணலாம், இல்ல ஒரு 12 மணி நேரம் கூட வச்சுக்கோங்களேன். இவ்வளவு செலவு செஞ்சா போதும். 3 மணி நேரம் பரீட்சைக்கு நம்ம 1 வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா? இத நீங்க ஹார்ட் ஒர்க்னு சொல்வீங்க. ஆமா, 1 வருஷம் கஷ்டப்பட்டாதான் 3 மணி நேரம் பரீட்சை என்னால எழுத முடியும். அது பேரு ஹார்ட் ஒர்க். அப்ப அதற்கு பெயர் ஹார்ட் ஒர்க்னா ஒரு இமைப்பொழுதுதான் தேவனுடைய வருகை. அதுக்கு 2000 வருஷமா ஆயத்தமாவது வர்த்தான விஷயமா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. 3 மணி நேரம் பரீட்சைக்கு 1 வருஷம் 2 வருஷம் நீங்கள் உங்களுடைய நேரத்தை செலவு செய்யும் பொழுது நம்முடைய வருகை வெறும் இமை பொழுது. நீங்கள் கண்களை மூடி துறக்கிற அந்த அதை விட கம்மியான நேரம் தான். இமை பொழுதுதான் தேவனுடைய வருகை. அப்ப அந்த வருகைக்காக 2000 வருஷம் ஆயத்தமாவது சரியா தவறா? நீங்களே சொல்லிக் கொள்ளுங்க. அதுவும் அந்த வருகையின் விளிம்பிலே நம்ம எல்லாம் இருக்கிறோம். அவர்களை விட இதற்கு முன்பாக இருந்த ஜனங்கள், இதற்கு முன்பாக இருந்த சந்ததியாரை விட நாம் இன்னும் அதிகமாய் அதற்கு தீவிரமாய் ஆயத்தமாகணும். அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களும் ஆயத்தமாகிற பிள்ளைகளா இருக்கணும். தேவனுடைய வருகை சமயம் அவர் சொல்ல, இதோ சீக்கிரமாய், சீக்கிரம்னா சீக்கிரம் வரன்னு தேவன் சொல்லுகிறார். அவர் சீக்கிரமா வரப்போகிறார். உங்கள் ஆத்மாவை நீங்கள் கரை திரைப்பிழை இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆத்மால எந்த ஒரு கரையும் வேண்டாம், எந்த ஒரு பாதிப்பும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். நீங்கள் கவனமா இருங்க. ஆவின் கனிகள்னால் நிறைந்த பிள்ளைகளா இருங்க. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா இருங்க. தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்கிற ஜனங்களா இருங்க. அவருக்கு ஏற்ற காரியங்கள் செய்கிற ஜனங்களா இருங்க. அவருடைய வருகை சமீபம். அலட்சியம் செய்யாதீர்கள். சுத்தி இருக்கிற ஜனங்களை பார்த்து உங்கள் இருதயம் கரைந்து போக வேண்டாம், உங்களுடைய இருதயம் சோர்ந்து போக வேண்டாம். சுத்தி இருக்கிற ஜனங்களை பார்த்து உங்களுடைய வாழ்க்கை அவர்களை போல மாற்றிக்கொள்ளாதீர்கள். இப்ப இருக்கிற ஜனங்கள்கிட்ட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? உலகத்தை பார்த்து அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். இனிஷியலா ஆண்டோடைய பிள்ளைகள் இனிஷியலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. என்னுடைய வருகை இருக்கு, பரிசுத்தமா இருக்கணும், சர்ச்சை இதை சொல்லியிருக்காங்க, நான் இப்படி இருக்கணும், அப்படி இனிஷியலா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனா மத்த ஜனங்களை பார்த்து 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 அவர்கள் என்ன செய்வார்கள்னா கொஞ்சம் கொஞ்சமா மாற்றிக்கொள்வார்கள். டைல்யூஷன் மாத்திரம் இருக்கக்கூடாது, காம்ப்ரமைஸ் மாத்திரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. நிறைய தடவை காம்ப்ரமைஸ் பண்ணி போகிறோம். ஒரு தடவை ஒரு நபர் இருந்தாங்க, அவங்க வந்து ஒரு ஸ்டாஃப். அந்த ஸ்டாஃப் வந்து இனிஷியலா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டார்டிங்ல 9th கிளாஸ் படிக்கும் போது அவங்க வந்து அந்த டீச்சர் சொன்னாங்க, நான் வந்து சினிமாலாம் போகவே மாட்டேன், அங்கெல்லாம் போகக்கூடாது, அதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு கிளாஸ்ல அவங்கள பத்தி சொல்லும் பொழுது அவங்க ஜஸ்ட் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, அதை பத்தி சொன்னாங்க. நான் வந்து அதெல்லாம் போக மாட்டேன், எங்களுக்கு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் போகக்கூடாது, வரக்கூடாது. ஸோ அதெல்லாம் அந்த பழக்கம் எனக்கு கிடையவே கிடையாது. சின்ன பிள்ளைல இதுவரை நான் போனதே இல்லை, அந்த பக்கமே பார்த்ததே இல்லை.
நான் 9th கிளாஸ் படிக்கும்போது அவங்க ஒரு கிறிஸ்டியன் டீச்சர் அவங்க சொன்னாங்க. லைக் அது பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. சார் நம்மளும் இப்படிதான் இருக்கும். நம்ம வந்து அது மாதிரிலாம் போகவே கூடாது, பார்க்கவே கூடாது. அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவ்ளோ அவங்க வந்து ஒரு டெஸ்டிமனி மாரி இருந்தாங்க. ஒரு சாட்சியா இருந்தாங்க. லைக் அவங்க அத சொல்லும்பொழுது நமக்கும் நல்லா இருக்கும்ல. ஓ! இப்படிலாம் இருக்கலாமா? இப்படி ஸ்டபர்னா இருக்காங்க. தேவனுக்காக இப்படி சாட்சி இருக்காங்கப்பா. நம்மளும் இப்படி தேவனுக்கு சாட்சியா இருக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் நமக்கு வரும். ஆனா 1 வருஷம் கழிச்சு, அதே ஸ்டாஃப் ஆண்டவருக்கு ஸ்டபர்னா இருந்த அதே ஸ்டாஃப், அதே கிறிஸ்டியன் ஸ்டாஃப் தான். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சொன்னாங்க, "சரி எல்லாரும் தான் போறாங்களே! வீட்ல உட்கார்ந்து பார்க்குறோமே! அத போய் தியேட்டர்ல பார்த்தா என்னன்னு" சொல்லிட்டு, அவங்க மாத்திரம் இல்ல, அவங்களுடைய பிள்ளையும் சேர்த்து கூட்டிக் கொண்டு போயிட்டு, அத வந்து அவங்க எப்படி தெரியுமா? ஏதோ சாதிச்ச மாரி சொல்றாங்க. "நானும் போனேன். சர்ச்ல எல்லாரும் கேட்டாங்க. இதுல என்ன இருக்கு? வீட்ல உட்கார்ந்து டிவில பார்க்குறோம். அத அங்க போய் ஸ்கிரீன்ல பார்க்குறோம்." இப்படின்னு சொல்லி பண்ணாங்க. 1 வருஷத்திற்கு முன்பாக ஸ்டபர்னா 1 வருஷத்துக்கு முன்னாக ஆண்டவருக்கு சாட்சியா இருந்த அதே ஸ்திரீ, அடுத்த வருஷத்துல எப்படி இருந்தாங்க? அதை வேற அவர்கள் எப்படி தெரியுமா? அதை பெருமையா சொல்லிக் கொள்கிறார்கள். ஏதோ சாதிச்ச மாரி. பாவத்திற்கு நேராக போகிறத உலக ஜனங்கள் எப்படி பார்க்கிறார்கள் பாருங்க. தேவனுக்கு சாட்சியா நிற்பது, தேவனுக்கு பரிசுத்தமா நிற்பது, முட்டாள்தனமோ, ஏதோ ஒன்றும் தெரியாமலோ அப்படி அல்ல. திருச்சபையில இருக்கிற பெரிய பெரிய போதகர்கள் ஏதோ வெள்ள ட்ரெஸ் போட்டுட்டு, அவங்கலாம் வெள்ள சாரி கட்டியிருக்கிறனால அவங்களுக்கு ஒண்ணும் தெரியல, எதுவும் தெரியல அப்படிலாம் இல்ல. அவர்களுக்கு எல்லாம் தெரிந்தும், அவர்கள் தேவையில்லாம எது ஒன்றிலுமே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு தெரியும் எது சரி, எது தவறுன்னு. அவர்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அவர்கள் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற ஜனங்களா இருக்கிறார்கள். தேவனுடைய ஸ்தானாபதிகளா இருக்கிறார்கள். அவர்கள் அமைதியா இருப்பதனால அவர்களுக்கு ஒன்றும் தெரியல. அவர்கள் ஏதோ திருச்சபைக்குள்ள உட்கார்ந்து அவர்கள் பாட்டு பாடிக்கொண்டிருப்பதனால அவர்களுக்கு ஒன்றும் தெரியல. யாரு சொன்னா? உலகத்தின் உண்டாக்கின மகிமையின் ராஜா அவர்களுக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். சர்ச் இஸ் த கிரேட்டஸ்ட் பிளேஸ். உலகத்துல அதை விட பாதுகாப்பான அரணான பட்டணம் வேற எதுவுமே இல்ல. இந்த வாரோ ஏதாவது ஒரு ரெஃப்யூஜி கேம்ப்ன்னு சொல்லுவாங்கல்ல. இதோ ஒரு புயலோ ஏதோ ஒரு வந்துச்சுன்னா அங்க போய் அடைக்கலமா இருக்கிறது. ஒரு வார் வந்தா அந்த ரெஃப்யூஜி கேம்ப்ல போயிருப்பாங்க. அப்ப நமக்கான அடைக்கல பட்டணம் எதுன்னா திருச்சபை தான். நமக்கு ஒரு தேவை, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு காரியம்னா, அங்க போய் நாம் தேவனிடம் முறையிடும் பொழுது, தேவனிடம் காரியங்களை கேட்கும் பொழுது, தேவனிடம் விஷயத்த சொல்லும் பொழுது, அங்கே நமக்கான விடுதலை, நமக்கான பாதுகாப்பு, நமக்கான ஒத்தாசையும் அங்கே நமக்கு கொடுக்கப்படுகிறது. அங்கே தேவன் பயன்படுத்துகிற நபர்கள் எப்பேற்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்களா இருப்பார்கள். அவர்கள் எல்லாம் மிகவும் தேவனால் பயன்படுத்தப்படுகிறார்கள். they are so blessed. அவங்களாம் ரொம்ப மதிப்பிற்குரியவர்களா இருக்கிறார்கள். ஆனா உலக ஜனங்கள் அவர்களை பார்த்து அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, இவர்கள் என்ன செய்வார்கள், இப்படி அவர்களை பார்த்து கேலி கிண்டல் செய்து கொண்டிருக்கிறார்கள். நியாய தீர்ப்பு நாள் ஒரு நாள் வரும். அன்றைக்கு எல்லாவற்றுக்குமே நீங்கள் கணக்கு கொடுத்தே ஆகணும். ஜாக்கிரதையா இருந்து கொள்ளுங்கள். தேவனுடைய வருகைக்கு உங்களை நீங்கள் ஆயத்தமாக்கிக் கொள்ளுங்கள். தேவனுடைய வருகை சமீபமா இருக்கிறது. ஆண்டவருடைய ஜனங்களாகிய நாம் அதற்கு ஆயத்தமாகணும். அமைதியா இருப்பதனால, உலகத்துல கலக்காதனால, நம்ம நம்ம ஒன்றுமில்லாதவர்களோ, நம்ம வந்து பலவீனமானவர்களோ, நம்ம வீக்கான ஜனங்கள் கிடையாது. முதலாவது அந்த சிந்தையை மாற்றிக் கொள்ளுங்கள். உலகத்திலே பராக்கிரமசாலிகள், உலகத்திலே பலவான்கள், உலகத்திலே ஞானம் நிறைந்தவர்கள், கிறிஸ்தவர்களை விட, தேவனுடைய பிள்ளைகளை விட வேற எவருமே கிடையாது. முதலாவது அந்த மைண்ட் செட்குள்ள வாங்க. நெறைய ஜனங்கள் ஏன் தேவனை விட்டு பின்வாங்கி போகிறார்கள்னா, ஆண்டவர்கிட்ட வந்தா ஒண்ணுமே கிடைக்காது. அப்படியே ஐடலா இருக்கணும். அவர் எதுவுமே எனக்கு குடுக்க மாட்டாரு. இந்த மைண்ட் செட் இருக்கனால, இங்க எந்த ஒரு சந்தோஷமும் இல்ல, இங்க எந்த ஒரு ஜாயும் இல்ல, இங்க எந்த ஒரு நிம்மதியும் இல்ல, அப்படின்னு சொல்லிட்டு உலகத்திற்கு பக்கமா போறதன் காரணமே இதான். இல்ல, நாம் பராக்கிரமசாலிகள். நாம் தேவனால் அழைப்பு பெற்றவர்கள். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கார். நம்மை விட விசேஷமான ஜனங்கள் உலகத்துல எவருமே கிடையாது. உலகத்துல பணம் இருக்கிறவர்கள் விசேஷமானவர்கள் இல்ல. ஞானம் இருக்கலாம், உங்களுக்கு அந்தஸ்து இருக்கலாம், உங்களுக்கு எவ்வளவு டேலண்ட் வேணா இருக்கலாம். கர்த்தருடைய பார்வையில அதெல்லாம் ஒன்றுமே இல்லாது. கர்த்தர் அதெல்லாம் மதிப்பார்ன்னு நினைக்கிறீர்களா? இல்ல. கர்த்தருக்கு முன்பாக அதெல்லாம் குப்பையாய் பார்க்கப்படும். அதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார், நடத்துவார், எல்லாம் செய்வார். ஆனா தேவனுக்கு முன்பாக அதை வைத்துக் கொண்டு உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரே எனக்கு இவ்வளவு ஞானம் இருக்கு. நீங்க எனக்கு செய்றீங்களா இல்லன்னு யாராவது கேட்க முடியுமா? தேவனே எனக்கு இவ்ளோ அறிவு இருக்கு. நான் எவ்வளவு ஞானமா செயல்படுறேன். என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு. எனக்கு யாராவது இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன்ஸ் இத வைத்துக்கொண்டு தேவன் முன்பாக போக முடியுமா? அது அங்கீகரிக்கப்படுமா? அங்கீகரிக்கவே படாது. சுத்தமா படாது. ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எனக்கு சகாயம் செய்யுங்க. எனக்கு கிருபையினால் இறங்குங்க. எனக்கு ஒத்தாசை இருப்பீங்க. இந்த மாதிரி தேவன் கிட்ட போகும்போது தான் ஆண்டவர் வந்து உதவி செய்வார். எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் பலவீனமான ஸ்திரீயா இருக்கிறேன். நான் வந்து வீக்கா இருக்கிறேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே. அப்படின்னு இந்த மாதிரி நீங்க தாழ்மையான உள்ளத்தோட போகும்போது தான் ஆண்டவர் உங்களுக்காக உதவி செய்வார் தவிர, நீங்கள் பணம், உங்களுடைய நாலேட்ஜ், உங்களுடைய அச்சீவ்மென்ட்ஸ் இதெல்லாம் எடுத்து போகும்போது கர்த்தருடைய பார்வையில அதெல்லாம் மதிப்பிற்குரியது கிடையாது. அதெல்லாம் ஆண்டவர் மதிக்க கூட மாட்டார்.
கர்த்தருடைய இருதயம் வேற. ஆண்டவர் உங்களுக்கு குணத்தை தான் அப்ரிஷியேட் பண்ணுவாரே தவிர, உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட், உங்ககிட்ட இருக்கிற பணம், பொசிஷன் அதெல்லாம் மதிக்க கூட மாட்டார். ஏசப்பா கிட்ட வரும்போது அதெல்லாம் எடுத்துக்கொண்டு வராதீர்கள். நெறைய பேர் சொல்லுவாங்க, "நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா? ஐ ஹேவ் சோ அண்ட் சோ பொசிஷன்ஸ். ஐ ஹேவ் சோ அண்ட் சோ டைட்டில்ஸ். நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், இத செஞ்சிருக்கேன், இவ்வளவு காரியங்கள் இருக்கு." கர்த்தர் அதெல்லாம் அங்கீகரிப்பாரா? கிடையாது. கர்த்தர் கொடுப்பார் தான். ஞானம் கொடுப்பார், பலத்தை கொடுப்பார், அதிகாரம் அதெல்லாம் கொடுப்பார், அதெல்லாம் சந்திப்பார், அதெல்லாம் அதெல்லாம் எதற்குன்னா, உங்களுக்காக தான் கொடுப்பாரே தவிர, அத வைத்துக்கொண்டு அவருக்கும் உங்களுக்கும் எதுவும் இல்ல. அதெல்லாம் இல்லாமலே ஆண்டவர் உங்களை பிள்ளையா தான் ஏற்றுக்கொண்டிருக்கார். அதெல்லாம் வைத்து தான் நீ உனக்கு இத்தன டிகிரி இருந்து நீ இவ்வளவு படிச்சு நீ இன்னென்ன விஷயம் சாதிச்சிருந்தா நீ என்னுடைய பிள்ளைன்னு ஆண்டவர் எங்கேயாவது சொல்லியிருக்காரா? இல்ல. அது எதுவுமே இல்லாம நீங்க தேவனுடைய பிள்ளைகள் தான். அதெல்லாம் கொடுப்பது உலகத்துல நீங்க சர்வைவ் பண்ணணுமே, உலகத்துல இருக்கணுமே, உங்களுடைய ஆறுதலுக்காக, உங்களை ஆசீர்வதிப்பதற்காக தான் குடுக்குறாரே தவிர, அதை வைத்துக்கொண்டு கர்த்தர் முன்பாக உங்களால எதுவுமே செய்ய முடியாது. கர்த்தர் அப்ரிஷியேட் பண்ற ஒரு விஷயமே உங்களுடைய கேரக்டர் மட்டும் தான். பைபிள யாரோன்னு எடுத்துக்கோங்களேன். கர்த்தர் எல்லாருமே எப்படி அப்ரிஷியேட் பண்ணியிருப்பார்னா, அவங்களுடைய கேரக்டர் வச்சு தான். அவங்களுடைய திறமைய வச்சு எந்த ஜனங்களுமே அப்ரிஷியேட் பண்ணவே மாட்டார். தாவீது எடுத்துக்கோங்க, என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் ஆண்டவர் சொல்றார். எத வைத்து? தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கேன். அதெல்லாம் நான் அசைக்கப்படுவதில்லை. அதனால சொல்றாரு, அவன் எப்பவுமே என்ன நினைச்சிட்டு இருக்கான். அதனால அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். அதே போல மோசஸ் பத்தி சொல்லும்போது ஆண்டவர் வந்து சொல்லுகிறார், அவர் எப்படிப்பட்டவர்னா, பூமியிலே அவரை போல சாந்தமான, நிதானமான குணம் உள்ளவர்கள் எவருமே இல்ல. அதே போல தானியேல் குறித்து சொல்லும்பொழுது, அவன் எனக்கு பிரியமானவன்னு சொல்றார். அப்போ ஒவ்வொரு ஜனங்களை குறித்து சொல்லும்பொழுது, ஆண்டவர் வந்து அவங்களுடைய கேரக்டர தான் ஹைலைட் பண்றாரு. எங்கேயுமே டேலண்ட்ட ஹைலைட் பண்ணல. எங்கேயுமே பொசிஷன்ல. தாவீது ராஜா தானே. அவன் மகா ராஜா. தேவன் சொன்னாரா? மோசஸ் ஒரு பெரிய கிரேட் லீடர் தானே. மோசஸ் இஸ் a கிரேட் லீடர். அவன போல லீடர். அத மென்ஷன் பண்ணாரா? இல்ல. பொறுமை மென்ஷன் பண்ணார். அவருடைய இருதய ஏக்கத்த மென்ஷன் பண்றார். அவன் பிரியமானவன் மென்ஷன் பண்ணார். அப்போ அவர் வந்து ஹைலைட் பண்றது எல்லாமே ஒரு மனுஷனுடைய குணத்தை தான் தவிர, உலகத்துல இருக்கிற எந்த ஒரு காரியத்தையுமே கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். கர்த்தருக்கு முன்பாக போகும்பொழுது அதெல்லாம் எடுத்துக்கொண்டு போகாதீர்கள். அப்ப தேவனுக்கு நாம் சாட்சியான பிள்ளைகளா இருக்கணும். தேவனுக்கு நாம் உறுதியை பற்றி பிடிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அப்ப அந்த ஸ்டாஃப் வந்து முன்னாடி தேவனுக்காக உறுதியை பற்றி பிடித்தார்கள். காலம் போக 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 உணர்வு இல்லாமல் போய்விட்டார்கள். எதனால தெரியுமா? உலகத்தை சுத்தி பார்த்து பார்த்து உலக ஜனங்களோடு பழகி பழகி நம்ம உலகத்துல தானே இருக்கோம். எல்லாரும் கூட தானே பழகணும். இல்ல நம்ம சர்வை பண்ணல. பேசுங்கள், பழகுங்கள். ஆனா அதற்காக தேவனை விட்டு கொடுத்தாதீர்கள். கர்த்தரை விட்டு கொடுக்காதீர்கள். யார் கூடயுமே பழக்கூடாது, எப்படியுமே இருக்கக்கூடாது அப்படி சொல்லல. ஆனா நிறைய ஜனங்கள் அதை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறார்கள்னா, ஆண்டவரே விட்டு கொடுத்துடுறாங்க. மனுஷங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண, ஜனங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண, ஃப்ரெண்ட்ஸ சாட்டிஸ்ஃபை பண்ண, மேல இருக்கிற அத்தாரிட்டிஸ சாட்டிஸ்ஃபை பண்ண, ஆண்டவர் விட்டு கொடுத்துறீர்கள். இல்ல. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அடிமைகள் அவர்கள். அவங்க சிட்டிசன்ஸ் கூட கிடையாது. அங்கே அடிமைகளா இருக்கிறவர்கள் ராஜாவை எதிர்த்து நின்றார்கள். என்ன தைரியம் இருக்கணும், என்ன துணிச்சல் இருக்கணும். தேவ பிள்ளைகளுக்கு அப்படிதான் இருக்கணும். ஆணுடைய பிள்ளைகள் நம்ம அப்படித்தான் இருக்கணும். அது பேரு மதிக்காம இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. உலகம் வந்து நிறைய நியமிக்கும். திமிரா நடந்து கொள்வார்கள். அடிமைகள் நீங்கள் ராஜாக்களை எதிர்த்து பேசலாமா? அத்தாரிட்டிஸ் எதிர்த்து பேசலாமா? இப்படிதானே யோசிப்பார்கள். ஆனா கர்த்தர் என்ன செய்தார்? கர்த்தர் யார் பக்கத்துல நின்னார்? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் பட்சத்திலே தேவன் நின்னார் தவிர ராஜா பக்கத்துல நின்னாரா? இல்ல. அக்கினியில போட்டாலும் அக்கினியிலே அவர்களோடு கூட தேவன் ஒத்தாசையா நின்னாரே தவிர அவர்கள் வந்து எதிர்த்து நின்றதுக்கு தேவன் ஒப்போஸ் பண்ணவே இல்லை. வசனம் சொல்றது மேலான அதிகாரத்திற்கு கீழ்ப்படியுங்கள். அப்படி பார்த்தா ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன செய்திருக்கணும்? ராஜாவுக்கு கீழ்ப்படிஞ்சு சிலையை வணங்கி இருக்கணும். அவர்கள் வணங்கினார்களா? இல்லையே. எதிர்த்து நின்றார்கள்ல. எந்த காலகட்டத்துல எப்படி செயல்படணும் இருக்கு. முத்திரை போடுவார்கள். அப்ப முத்திரை போடும் பொழுது நீங்கள் என்ன எல்லோருக்கும் தலை வணங்கி போய் முத்திரை வாங்கிக் கொள்வீர்களா? முத்திரை யார் போடுவா? உங்களுக்கே தெரியும்ல. முத்திரை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவா? அப்ப அவர்களுக்கு நீங்கள் மண்டிட்டு போவீர்களா? அவர்களுக்கு உங்களை நீங்கள் விட்டு கொடுத்து போவீர்களா? கர்த்தரை விட்டு கொடுத்து போவீர்களா? இல்ல. அப்ப இப்ப எதிர்த்து நிக்கணுமா? இப்போ கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவாக அவர்கள் வரவில்லையே. அப்போ ஒண்ணும் செய்ய வேண்டாம். ஒரு காலம் வரும், எதிர்த்து வருவார்கள். சாதாரண சிட்டிசன்ஸ்லாம் ஏதோ தேச துரோகம் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு போவாங்க. கவர்மெண்டே பிடிச்சிட்டு போகும். எல்லாமே செய்வார்கள். சகலமும் செய்வாங்க. அப்ப என்ன செய்ய போகிறீர்கள்? உங்களுடைய கரத்துல விட்டு கொடுக்கிறேன். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல தைரியமா நிக்க போகிறீர்களா? இல்ல உலகத்திற்கு உங்களை தலை வணங்கி போக போகிறீர்களா?
முத்திரை வாங்கி கொண்டு பிசாசுக்கு உண்டான அந்த அக்னி கடலும் பங்கடைய போகிறீர்களா? தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்க போகிறீர்களா? என்ன செய்ய போகிறீர்கள்? அவருடைய வருகை சமீபம். வேக வேகமாக காரியங்கள் மாறப்போகிறது. உலகத்துல வருக வரப்போவது உலகம் முழுவதும் கத்திக் கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் பைத்தியக்காரர்கள் அல்ல. எதுவுமே இல்லாம எல்லாவற்றையும் இழந்து வாழ்க்கை எல்லாம் ஆண்டவருக்காக தியாகம் செய்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இல்ல, தேவனுடைய வருகை சமீபம். கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபம். ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் அதற்கு ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். ஜாக்கிரதை, கவனம். உங்கள் ஆத்மாவை கரை திரை பிழை இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு விசு தேவனுக்கு ஜெபிக்கும். ஆண்டவரே, இன்னைக்கு நம்ம ஆயத்தமாக, ஒருவேளை நீங்க ஆயத்தமாகலே பரவாயில்ல, இன்னைக்கு ஆயத்தமாகலாம். ஆண்டவரே, நான் உடைய வருகைக்கு ஆயத்தமாகலாம். நான் உடைய வருகையில காணப்படணும். உடைய வருகையில என்ன அந்த எக்காலத்தும் என் காதுகளில் கேட்கணும், எனக்கு தோணிக்கணும். நான் அந்த வருகைக்கு ஆயத்தமாக நம்ம ஆண்டவர்கிட்ட நம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். இந்த ரத்தத்தை என்ன கழுவுங்க, ஈசோப்பினாலே சுத்திகரிங்க ஆண்டவரே, என்ன நீங்க கிளென்ஸ் பண்ணுங்க. நம்முடைய வருகையிலே காணப்படுகிற பிள்ளையா நான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் ஆண்டவனுக்கு நம்ம ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமையிலே வாசம் செய்யும் என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கரத்துல இப்ப கொடுக்கிறேன் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி. தேவாதி தேவனே உமக்கு நன்றி. வல்லமையின் தேவனே உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே, உம்முடைய கரத்துல இப்ப கொடுக்கிற சுவாமி அப்பா, இந்த பிரேயரை கேட்டுட்டு உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாகணும்னு சொல்லிட்டு அநேக ஜனங்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களை இப்பொழுது நீர் கழுவுவீராக. உடைய ரத்தத்தை ஊற்றி அவரை கழுவும் ஆண்டவரே. அப்பா, அவங்களுடைய இருதயத்திலே கரை திரைப்புழை இல்லாமல் அவர்களை கழுவும் ஆண்டவரே. ரத்தம் அவர்களை சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. அவர்களுக்கு மகிமையான காரியத்தை கொடுப்பீராக. பரிசுத்த தேவனே, பரலோகத்தின் தேவனே, ராஜாதி ராஜாவே, இம்மானுவேலரே, உடைய வருகைக்கு ஜனங்களை ஆயத்தமாகும் ஆண்டவரே. அவர்களை ஆயத்தப்படுத்துவீராக. சர்வத்தையும் செய்து கொடுக்கும் என் தேவனே, சகலவற்றையும் செய்து கொடுக்கும் என் தேவனே, இம்மானுவேலராகிய தேவனே, எல்லாவற்றையும் செய்து கொடுப்பவரே, புதிய காரியங்களை செய்யும் என் ஆண்டவரே. ஜனங்களுடைய வருகைக்கு ஆயத்தமாக்கும் ஆண்டவரே. வருகையில காணப்படுகிற பிள்ளைகளாய் மாற்றும் ஆண்டவரே. எல்லோரையும் கழுவும், பரிசுத்தமாக்கும். இன்றைக்கு அவர்களை ஆயத்தமாக்க போறமைக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவனமே துதிக்கிறேன். மகிமையின் ராஜாவை துதிக்கிறேன். யெகோவா ஈரேமை துதிக்கிறேன் ஆண்டவரே. நீர் மாற்றுங்க, ஜனங்களை ஆயத்தமாக்குங்க. பெரிய பெரிய காரியத்தினர் செய்ய போறமைக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.